ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஐயோ இவ எதுக்கு இப்ப வரா? ஐயோ நீ எங்க கழுதுங்கிட்டு என்ன எங்க சத்தம்? நான் சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்ட கழுத தமாஷு சிக்கிறீங்க சும்மா நானா பேசிக்கிட்டேன். போச்சு, இன்னைக்கு வச்சு செய்ய போறானுங்க. டவுட்ல தான் இருந்தானுங்க. இவ வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டா. எங்க அந்த திருடன் எங்க இருக்கான்? திருடனா திருடனா நீ ரூமுக்கு போறியா? வந்து சொல்றேன். திருடன் எங்க இருக்கான்னு சொல்லு ஹல்க். அவன் மண்டியை பழக்காம விட மாட்டேன். மண்டிய தானே, நீ மண்டிய புழக்காம விட மாட்டேன்னு தெரியும். அடியே உன்னை யாரடி இப்போ வரச்சோனா? இப்ப வராம திருட போனதுக்கு அப்புறமா வருவாங்க. திருட பிடிக்க தான் வந்தேன். இது தேடி இருக்க தான் லேட் ஆகிட்டு. இல்லனா முன்னாடி வந்திருப்பேன். திருட எங்க மட்டும் சொல்லு. அவன் மண்டியை உடைச்சு மாவு இறக்க போடுறேன். திருடன் தானே? ஆமாயா, சீக்கிரம் சொல்லு. அவன் எங்க இருக்கான்? திருடனை பிடிக்கிறதா இருக்கட்டும், நீ உள்ள போறியா? நான் இதுக்குள்ள போகணும். நீ திருட எங்கன்னு மட்டும் சொல்லு. என்ன மறந்துட்டியா? அண்ணியே திருடன் நினைச்சி உன் மண்டிய ஆமாமா, நீங்க வீர மங்கை தான். என்ன ஒண்ணு, பாய் மட்டும் 1 hour பெட்ட வரைக்கும் போகும். இது இருயா, திருடன் கதை முடிச்சிட்டு உன்னை பாத்துக்கிறேன். சரி பாத்துக்கோ. இப்போ உள்ள போறியா? ஆமா, நீ எனக்கு என்ன உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு எதனா ஆகிடும்னு பயப்பறியா? சே உனக்கு ஏதாகாது. உன்கிட்ட மாட்டினா தப்பிக்க முடியுமா என்ன? அந்த திருடன் கதையை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. திருடல அப்ப எதுக்கு போன்னு சொல்ற? இல்லையா, திருடனை தப்பிக்க வைக்க பாக்குறியா? ஆமாண்டி, திருடைய மச்சான், அதான் தப்பிக்க வைக்க பாக்குறேன். என்ன திருட உன் மச்சானா? அப்ப உனக்கு திருட பைக்குள்ள சவகாசம் இருக்கும்? ஆமா ஆமா. என்னடா இன்னும் எதுவும் சொல்லலையேன்னு பார்த்தேன். ஓஹோ, அதான் திருடனை பிடிக்காம இங்க என்ன அடிச்சிட்டு இருக்கியோ? அடடா, என்ன ஒரு அறிவு! இப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிற? அதான் உம்முஞ்சு பத்திர தெரியுதே. தெரியுதா? ஆமா ஆமா தெரியணும்ல. ஏன்னா ஊர்ல இருக்க முள்ள மாதிரி முடிச்சதுக்கு ஃப்ராடுங்க எல்லாரும் என்னோட சொந்தக்காரங்க தான், மாமா மச்சனுங்க. அப்ப தெரியணும்ல. அட பாவி மனுஷா, அப்ப நைட் அடிக்க போறேன்னு இந்த மாதிரி வேற பார்த்துட்டு இருக்கியா? ஆனா உன்னால மட்டும்தான்டி இப்படி தினசா யோசிக்க முடியும். நீலாம் இருக்க வேண்டிய ஆளையில தெரியுமா? என்ன ஒரு அறிவு! உன் அறிவுக்கு பெரிய திஷ்டி பூசணிக்காவே சுத்தி போடணும். அத சுத்தி உன் தலையிலே போட்டுக்கோ. சரிங்க, ராணி மங்கம்மா பரமேஸ்வரி, இப்ப போறீங்களா? யோ, எனக்கு என்னமோ உன் மேல தான் டவுட்டா இருக்கு. என் மேல டவுட்டா? வரும், வராம இருந்தா தானே ஆச்சரியப்படணும். வந்தா ஒரு ஆச்சரியமும் இல்ல. அப்ப என்ன, நான் எப்படி சந்தேக பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றியோ? நீ நடந்துக்கிட்டே அப்படிதான் நடந்துக்கிற. அப்போ உன் மேல டவுட் வராம என்ன வரும்? ஆமா ஆமா, டவுட் வரதானே செய்யும். யோ, நீ எதுக்கு திருடனை மறைக்க பாக்க? அப்ப நீ தான் திருடனை வர சொன்னியோ? அடியே, இப்படிலாம் யோசிக்க யாரடி சொல்லித்தரா? எனக்கு அறிவு இருக்கு, நாங்களும் யோசிப்போம். ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது அறிவு ஓரா ஓடுதுன்னு. இப்ப கன்ஃபார்ம் ஆகிட்டு, நீ தான் இப்ப திருடனை வர வச்சிருக்க. எப்படி இப்படி கரெக்டா சொல்லிடுறியே? ஆமா ஆமா, நான் தான் வர வச்சேன். ஏன்னா எங்களுக்கு போர் அடிக்குது இல்ல. எனக்கு போர் அடிச்சா அவன் வீட்டுக்கு போவான், அவனுக்கு போர் அடிச்சா அங்க வருவான். நாங்களே அப்படி எங்க வீட்டுக்குள்ளே மாறி மாறி திருடிப்போம். நல்லா இருக்குல்ல? நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, நான் வேணா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவான் திருட. சில திருடர்கள் வீட்டுக்குள்ள வராமலே மனசுக்குள்ள வந்துருவாங்க. இப்ப எதுக்கு பேச்ச மாத்திர? இப்படியே ரேட கடிச்சா நான் என்ன ஒரு கிலோ நினைச்சிட்டியா? நான் ஐஸ் கியூப், இதுக்கெல்லாம் உருக மாட்டேன். வேற என்ன புதுசா ட்ரை பண்ண? ட்ரை பண்ணலாமே. நான் ஹீட்டுடி, லேட் ஆனாலும் நீ மெல்ட் ஆகுவ. அதுக்குள்ள வாய்ப்பே இல்ல. அப்படியா? அதுவும் பாத்துருவோம். இப்போ கிளம்புறியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? கிளம்பு சொல்லிட்டு இருக்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா கிளம்பு. என்ன நான் வந்ததால உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, வந்ததெல்லாம் சரிதான். ஆனா இப்படி வருவ? இப்படினா என்ன? இப்படி வராம வேற எப்படி வரணும்? வேற இப்படியும் இல்ல,
நீ கிளம்புறியா? ஐயோ என்ன நீ வேற எப்படின்னா எப்படி சொல்ல? ஒண்ணும் இல்ல தாயே, நீ போமா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. ஒண்ணுலாம் தான் என்ன போப்பான்னு சொல்றியா? அப்ப வந்தது திருடனா இல்ல திருடியா? அப்ப வந்தது திருடல்ல திருடி, அதான் என்ன போப்பான்னு சொல்றேன். ஆத்தா, சத்தியமா முடியலடி. எப்படி உன்னால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது? என்ன பொறுக்கி அவன் திருடி தானே கண்டுபிடிச்சிடனா? ஆமாண்டி, நல்லா கண்டுபிடிச்சிட்ட. நான் வேணா அந்த திருடி கிட்ட உன்னை இன்ட்ரோ கொடுக்கவா? ம் ஓ அந்த அளவுக்கு போகுதா? இதை விட மேல கூட போகும். ஓஹோ போகுயா போகும். நீ தள்ளு, அந்த சக்கலாத்தி யாரும் நான் பாத்துக்கிறேன். மொத்தமா முடிச்சு விட்டுறேன். அவ்வளவு பயம்? எனக்கு என்ன பயம்? அந்த திருடி என்ன தூக்கிட்டு போயிடுவானு. எனக்கு என்ன பயம் இல்லையே. நானே சொல்லுவேன் அந்த திருடி கிட்ட தாராளமா தூக்கிட்டு போமான்னு. ஓ அப்படியா? தூக்கிட்டு போனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? இல்லையே. அப்போ ஓகே, சரி நீ போ. எனக்காக அந்த திருடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அவ கூட டூயட் பாடிட்டு வரேன். டூயட் போடுவியா? போடுவ போட வாய் இருக்காது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு கோவப்படுறாங்களா? நான் கோவப்படலையே, சும்மா சொன்னேன். அப்போ வந்தது திருடியா? நீங்க தான் பெரிய சிஐடியாச்சே, நீங்களே கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறியா? கண்டுபிடிச்சு அப்புறம் ஒன்று வச்சுக்கிறேன். சரி திருடிறானா அப்புறம் எதுக்கு உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்க? வேண்டதில்ல, வந்ததெல்லாம் சரிதான். வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதானே? சேஞ்ச் பண்ண டைம் இல்ல, எல்லாம் ஒன்னாதான். நான் வேணாம்னு சொல்ல கேட்காம இந்த சின்னத்திரை நனைய வச்சது இல்லாம இப்ப எதுக்கு இப்படி வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன்? ரூமுக்கு ஓடி ஒன்னு பூந்தி வைக்கிறேன். தள்ளு, நான் போய் பாத்துட்டு வரேன். எங்க? ஜிவி ரூம்ல. ஐயோ, ஜிவி ரூமுக்கா? ஆமா, நீ இவ்வளவு ஷாக் ஆகுற? நீ ஜிவி ரூம் கூட போக கூடாது. ஏன் போக கூடாது? நான் போவேனா? நீ தள்ளு. நீ நாங்க போக கூடாது. போனா இதுக்கு போக கூடாது? போனா போக கூடாதுன்னா போக கூடாது. நீ நம்ம ரூமுக்கு போ. அதெல்லாம் முடியாது. நான் திருடனை பார்க்காம போக மாட்டேன். நீ தள்ளியா? இப்ப என்ன திருடனை பார்க்கணும் அதானே? ஆமா, போக்குறது மட்டும் இல்ல, உன் மண்டியை பழக்கணும். இது வேறயா? உன் முன்னாடி தான் இருக்கான், பாத்துட்டு கிளம்பு. ஏன் முன்னாடியா? யாரு? யாருன்னு தெரியல, நான் தான். நீயா? ஆமா. இப்ப பாரு, ரூமுக்கு வரேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி மண்டியை உடைச்சுக்கோ. பாத்துட்டல, கிளம்புடி. ஆமா பொறுக்கி, நீ சொன்னா சொல்லட்டாலும் திருடன் தான். அதான் தெரியுமே, உன்கிட்ட இருந்து ஒண்ணு திருடிட்டல. அப்போ நான் திருடன் தானே, இதைய திருடன். அந்த திருடனுக்கு தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும். பரவாயில்ல, எதுக்கு ரெடியா தான் இருக்கேன். மறுபடியும் ஷவர் வாட்டர், ரோஜா, அந்த பனிஷ்மெண்ட் கூட ஓகே தான். பூஜா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். நானும் அதான் சொல்றேன், நல்லா வச்சுக்கோ. போதும் போதும், நாங்களும் இங்கதான் இருக்கோம். என்ன தங்கச்சி, ஆயுதம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. திருடன் அடிக்கதா? ஆமா, திருட எங்க? ஓ, திருடன் அடிக்கவா? அப்போ திருடனை கொத்து புரட போடாம விட மாட்டேன், அப்படித்தானே? ஆமாண்ணே, எங்க மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு அவன் கைமாதான். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. இங்க திருட்டு மொழி போட்டு நிக்கிறாள், இவன் தான் திருட. எங்கண்ணா? என் கண்ணுக்கு தெரியலையே. தெரியல? உனக்கு தெரியலையா? உன் பக்கத்துல ஒண்ணு தெரியாது புலமா நிக்கிறாள, இவன் தான். திருடனுக்கெல்லாம் திருடன், பெரிய திருடன். அதான் தெரியுமே. வீட்டுக்கு வந்து திருடங்க. அவன் எங்க இருக்கான்? அவன் தான் தப்பிச்சிட்டானே. என்ன தப்பிச்சிட்டானா? 3 பேரும் தடிமட கணக்கா இருக்கீங்களே, ஒரு திருட்டு பையனை பிடிக்க முடியல. கோட்டை விட்டு நிக்கிறீங்க. இதுல மீட்டிங் வேற. திருட்டு பையன் வேணா ஓடி இருக்கலாம், ஆனா 2 திருட்டு போட மாட்டிக்கிட்டு. ஓ, பூனை வேற சுத்துதா? இங்க அந்த பூனை அடிச்சு சூப் வச்சிடுறேன். சூப்பா வச்சிடலாமே. என்ன அசோக், வச்சிடலாமா? இப்போ வருதி, அவன் நம்மள தாண்டி சொல்றான், அது தெரியாம. ஏன் தங்கச்சி, ரூம்ல ரொம்ப வைக்கையோ? இல்லையாண்ணா, ஏன் கேக்குறீங்க? ஒண்ணுல, நீ போடி. இரு, அண்ணன் என்னமோ சொல்ல வராரு, என்னன்னு கேட்டுட்டு போறேன்.
ஆமா இது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கோடி. ஓடி என்ன வச்சு செய்ய ரெடி ஆயிட்டானுங்க. இப்போ ஒருத்தி. என்ன சொல்ற? சொன்ன புரியாது. நீ கிளம்புறியா? அப்ப புரியுற மாதிரி சொல்லு. ரூமுக்கு போ. அங்க வந்து புரியுற மாதிரி சொல்றேன். இங்க சொன்ன புரியாதா? அவங்களும் கொஞ்சம் விலாவரியா சொல்லுவேன். அப்போ நல்லா புரியும். ரூமுக்கு போறியா? நீ என்ன துரத்துக்கிட்டே இருக்க. நான் என்ன கேட்டதா போவேன். என்னன்னா கிழிஞ்சது இவளோட. ஒன்னே நம்ம தங்கச்சி ரூம்ல ரொம்ப வெக்கியா இருக்கோன்னு நினைச்சேன். அதான் வேர்வையில இப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்களோன்னு. ஓ இதுவா? ஏய் என்னடி சொல்ல போற? அது ஒண்ணுதானா? மழை. ஓஹோ மழை. எப்படி? சடன் மழை. மாடி துணி நனைஞ்சி. ஓ அப்படியா? சேம் டைலாக். சடன் மழை, மொட்டை மாடி, துணி எடுக்க போக சொல்ல நினைஞ்சிட்டீங்க. அப்படித்தானம்மா? ஆமாண்ணே. சரி நான் வரேன். இதுக்கு தான் போக சொன்னியா? ஆமா என்ன நினைச்சிருப்பாங்க? போடி. சரிப்பா. அன்பே உன் ஒற்றை பார்வை அதைத்தானே யாசித்தேன். கிடையாது என்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன். அப்புறம் மச்சான் சுனாமியில இருந்து உயிர் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்க. ஆமா ஆமா அடிச்ச மழை அப்படி. அப்போ இப்படித்தானே இருக்கும். அதுவும் சரிதான். எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருந்தா இன்னமும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. டேய் இல்லடா அவளும் துணி எடுக்க வந்தாடா. ஓஹோ அப்படியா? அதான் ரெண்டு பேரும். அப்ப புரியல, இப்ப புரியுது. ஏண்டா துணி எடுக்கும் போதுதான் எப்படி? அதான் முழுசா நனைஞ்சிட்டல, அப்புறம் எதுக்குடா முக்காடு? நாங்களும் இப்பதான் மாடியில இருந்து வரோம். அப்பதான் ஜீவி கத்தனா, எங்களை நினைக்காத மழை உங்களை மட்டும் நினைச்சிருக்குல்ல. ஏன் ராஜுபாய் ஒரே ஆச்சரியமா இருக்குல்ல? நம்மள நினைக்காத மழை இவங்களை மட்டும் நினைச்சிருக்கு. டே டாக்டரே இது லவ் லைன்ரா. அதான் இவங்களை மட்டும் நினைச்சிருக்கு. ஒருவேளை ஜோடி போட்டு போனதான் மழை கூட நம்மள நினைக்கும் போல. எது இப்பதான் மாடியில இருந்து வந்தீங்களா? இல்லடா பின்மேல இருந்து வரோம். இப்படி எப்படி மழை மாடி துணி ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா மேலதான் இருக்கும். நீதான் முழிச்சிட்டு இருக்கு. உனக்கு மட்டும் ஸ்பெஷலா மழை பெய்யுதோ? அப்படி இல்லடா பைப் லீக் ஆக்கிட்டு அதான். ஓ பைப் லீக்கா? பைப் லீக் மட்டும்தானா? அப்புறம் ஏண்டா உன் பேசுற இவ்வளவு க்ளோ லீக் ஆகுது? டேய் சும்மா இல்லடா. டே ராஜுபாய் கத்துக்கோ. வாட்டர் சேவ், டைம் சேவ், அப்புறம் டீம் ஒர்க்க கூட நடத்திக்கலாம். டேய் போய் முடுங்கடா. அப்போ தினமும் ஒரே லவ் பாத்து தானா? இது சிங்கிள் பாத் இல்லடா, கப்பல் ஆஃபர் பாத். அப்படித்தானே? போங்கடா நான் போறேன். டேய் டேய் இருடா. அப்போ ஒர்க் பெண்டிங்ல இருக்கா? ஏண்டா? டேய் டேய் பைப்லிக் பெண்டிங்ல இருக்கான்னு கேட்டேன். ஜீவி கொட்டதும் பாதிரியே வந்துட்டியோன்னு. வினோ டே டாக்டரே இது பாத் இல்ல, ஃபுல் ஸ்டோரி. டேய் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா. ஆமாமா அதை விட ரொம்ப. போங்கடா. டே டே பாத்துடா விழுந்துட்டு போற. ஏய் மிது. பழுப்பு லீக் ஆக்கிட்டு. டேய் என்னடா சறுக்குன்னு ரூமுக்குள்ள போயிட்டீங்க? அந்த அளவுக்கு வழுக்குது. இது தண்ணியா இல்ல எண்ணெயா? சறுக்கிட்டு போயிட்டாங்களே. இப்படி தள்ளிட்டு போனோம் எனக்கு ரொம்ப நல்ல ஆசை. அதான் தள்ளிட்டு போனா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஆமாண்டி கொஞ்சம் ஹிப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் வேணா பார்த்து சொல்லட்டுமா?
எடுக்க முடியலையே. இப்ப கையை எடுக்கல. எடுக்கலனா என்னடி பண்ணுவ? கையை உடைச்சிடுவேன். பரவாயில்ல, உடைச்சுக்கோ, நீ தானே. கொட்டு பெத்தாதீங்க, உங்க மேல கொலை கண்ணா இருக்க. அப்புறம் என்ன பண்ணனே தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவ? கையை எடுங்க. நானே எடுக்க மாட்டேன்னு சொல்றேன். கைதான் வர மாட்டேங்குது. நீ தான் என்னமோ பண்ணிட்ட. அதான் கையை எடுக்கவே முடியல. ஆமாண்டி, எடுக்கவே முடியல. இவ்வளவு ஃபெவிகால் போட்டுட்டு வந்தியா? அதான் என் கை இப்படி ஒட்டிக்குச்சு. நானும் ட்ரை பண்றேன், எடுக்கவே முடியல. இவ்வளவு மட்டும்தானா இல்ல லிப்ஸ்ல இருக்கா? செக் பண்ணிடுவா. சோறால இப்ப கையை எடுக்கவே முடியலன்னா? ஆமாடி, சுத்தமா முடியல. ஓ அப்படியா? இப்ப கத்துற கை இப்படி அடி போகுதுன்னு பாக்குறீங்களா? ஏய், என்ன இப்போ? இப்ப மட்டும் விடல, கத்தி எல்லாரையும் கொட்டிடுவேன். ஏண்டி? இப்ப விட போறீங்களா இல்லையா? சரி போ. டேய், என்னடா நடக்குது? ரூமுக்குள்ள போகலாமா வேண்டாமா? டேய் டாக்டரே, டாக்டரே இருக்கியாடா? என்ன எந்த பதிலும் வரல? ஒருவேளை இருக்குமோ? ஒரு சத்தமும் இல்லையே. டேய் டாக்டரே, உள்ளே செட்டில் ஆயிட்டானோ? இது தானா நடக்குதா இல்ல பிளானிங்கா? இப்படி தனியா புலம்பிட்டு போயிட்டானே. டேய் டாக்டரே, யோ உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுதுடா. ரொம்ப பயமா இருக்கு. இன்னுமாடா காப்பாத்துற? ஒருவேளை ரொம்ப ஆழமா போய் காப்பாத்துறானோ? டேய் டாக்டரே, ரொம்ப போகாதடா. அப்புறம் கரண்ட் கம்பில கட்டி வச்சு என் தோலை உரிச்சிடுவாங்கடா. ஒருவேளை மித்ரா தான் அந்த மஞ்சக்கட்டு மெயினாவா இருக்கும். அதான் இன்னும் வெளியே வரல. ஆமா, இவன் அவளை தள்ளிட்டு போனானா இல்ல அவ இவளை தள்ளிட்டு போனானா? யாரடா தள்ளிட்டு போனீங்க? ஆனா ரூம்ல போயிட்டு நல்லா செட்டில் ஆயிட்டீங்கடா. அப்போ டாக்டரே, உனக்கு ஆள் இருக்காடா? அப்போ நான் மட்டும் தான் சிங்கிளா சுத்திட்டு இருக்கணும். ராஜேஷ், ஐயோ அப்பாவா? டேய் டாக்டரே, தயவு செஞ்சு வெளியே வந்துடாதடா. இல்ல நான் தான் உங்களை ரூம்குள்ள விட்டு வெளியே காவ கக்கற சொல்லுவாங்கடா. வரவே வராத டாக்டரே. ராஜேஷ், அப்பா. என்ன இங்க ஒரே சத்தமா இருந்தது? திருடன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்பா, சும்மா நான் மட்டும் தாங்க இருக்கேன், வேற யாரும் இல்ல. நீங்க போங்கப்பா. ராஜேஷ், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? திருடன்னு கத்துன மாதிரி இருந்ததேப்பா. அப்பா அப்படியே கேட்டது. நான் தான் சும்மா. நீ கத்துனியா? எதுக்கு? கத்தலப்பா, நான் பாட்டு பாடினேன். என்ன? ஆமாப்பா, நான் சும்மா அப்படியே பாட்டு பாடிட்டு தான் இருந்தேன். ஐயோ, கதவு திறக்கிற சத்தம் கேக்குதே. டேய் டாக்டரே, வராதடா. நீ வந்தா நான் தான்டா மாட்டுவேன். என்ன இப்படி மாமா வேலை பார்க்க விட்டுட்டானே. இவனை வராம எப்படி தடுக்க? வந்தா என் கதையை முடிச்சு விட்டுருவானுங்க. ராஜேஷ், அப்பா, அதான் சொன்னேன்லப்பா, நான் கத்தல, பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். நீங்க போங்கப்பா. பாட்டு பாடுற மாதிரி தெரியலையே, கத்துன மாதிரி தான் இருந்தது திருடன்னு. ஐயோ, இவரு வேற. நான் எப்படி சமாளிக்க? யாரையா சமாளிக்க? இப்ப என்ன பண்ண? டேய் டாக்டரே, வெளியே வராதடா. இங்க அப்பா இருக்காரு. நீ வெளியே வந்தா என்ன வச்சு செய்வாரு? டேய் டாக்டரே, நீ வராத. நீ வந்தா எனக்கு சமாதிதான். இருடி, வெளியே உங்க அப்பா இருக்காருடி. இருக்கட்டுமா? போனா மாட்டிப்போண்டி. ஏண்டி ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் இரு. சின்ன இருக்க முடியாது, கையை விட போறீங்களா இல்லையா? ஏண்டி இப்படி பண்ற? ப்ளீஸ் போக வேண்டாண்டி,
இதெல்லாம் தப்பா? என்ன தப்பா? இல்லடி, இப்போ நீ போனா போனா என்ன? இப்போ நீங்க எதுக்கு என்ன போக விடாம பிடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ உனக்கு என்னடாச்சு? மூஞ்சி எதுக்கு உருன்னு வச்சிட்டு இருக்க? ஈவினிங் அப்படிதான் காஃபி எடுத்துட்டு வந்து மூஞ்சிக்கு முன்னாடி டப்புன்னு வச்ச. அதுக்கப்புறம் சாப்பிட சொல்ல சட்னி தூக்கி தொப்புன்னு போற. சட்னி கண்ணில் அடிச்சிச்சு தெரியுமா? அந்த காஃபி உங்க மூஞ்சிக்கு முன்னாடி வச்சிர கூடாது. உங்க மூஞ்சி மேல ஊத்தி இருக்கணும். ஏண்டி இந்த கொலவெறி? வேண்டுதல் இப்படி பண்ணணும்னு. சரி தாயே, நாளைக்கு உன் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோ. இப்போ எதுக்கு நீ வாய் கொண்டிட்டு வச்சிருக்க? நான் ஈவினிங் தானே வீட்டுக்கு வந்தேன். நீ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? உன்னை பார்க்க வரணும்னு கோவமா? உன்கிட்ட தான் கேக்குற. மிது மிது இல்ல, தங்கச்சி. தங்கச்சியா? யாருக்கு? உங்களுக்கு. ஏய் ஒன்றுபி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? இத்தனை நாளும் உன்னை பார்க்க வரலனா? சாரி. நான் இதுக்குங்க உங்க மேல கோவப்பட போறேன். உங்க மேல கோவப்பட எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னடி நீ எதுக்கு இப்ப சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? சம்மந்தம் இல்லாததால தான் இப்படி பேசுற. இப்ப கையை விட போறீங்களா இல்லையா? நீ என்னன்னு சொல்லு. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ணல. எனக்கு தான் கொஞ்சம் பைத்தியம் முத்தி போச்சு. கையை விடுறீங்களா? மிது, கோவப்படுத்தாத. என்னன்னு சொல்லு. ஏன் பண்ண உங்களுக்கு தெரியாதா? இப்ப நீங்க கையை விடல அப்புறம் நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். சரிடி, கத்து. இங்க பாருங்க, நான் சும்மா சொல்லல. அதான்டி, கத்து. எல்லாரும் வரட்டும். என்ன சும்மா வெறுப்பேத்தாதீங்க. அப்புறம் ஏய், நான் தான் கத்துன்னு சொல்றேன்ல, கத்துடி. எல்லாரும் வரட்டும். புள்ளி சேர்ந்து ஓவியம், உள்ளம் சேர்ந்து காவியம், கோட கோட ஓவியத்தின் பாகமே, ஊடல் கோட காதல் என்று ஆகுமே. ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம், என் வெட்கத்தில் நிறம் தொட்டு விரல் என்னும் கொண்டு நம் காதல் வரைவோமே. வா பூவாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவரைதான் தேவந்து. ராஜேஷ், என்ன பாட்டுப்பா இது? ஆப்பா, இது புது பாட்டுப்பா, புது ராகம் இது. ஆனாப்பா இது எனக்கே புதுசு. இப்படி வந்து மாட்டுவேன்னு கனவுல கூட நினைக்கலப்பா, நினைக்கல. ஏன்பா, இது என்ன ஒப்பாரி பாட்டா? அப்பா, போற போக்கு பார்த்தா ஒப்பாரிதான் வைக்கிற மாதிரி இருக்கும் போலப்பா. கூடவே இருந்திய டாக்டரே, ஒரு வார்த்தை சொன்னையா? ரொம்ப நேரம் நல்லவ மாதிரியே பேசிட்டு இருந்தானே, நாசமா போறவனே, இப்படி வந்து மாட்டி விட்டுட்டு நாங்க சின்ன பின்னமா ஆகுறேன். டேய் டாக்டரே, உன்ன நல்லா என்ஜாய் பண்றியோ? உனக்கு என்ன மாமா வேலை பார்க்க வச்சுட்டலடா. வெளியே வாடா மவனே, இன்னைக்கு உன்ன. என்னப்பா? என்னங்க? என்னமோ சத்தம் கேக்குதுன்னு வந்தீங்க? இருக்கட்டும், பாத்துமா. இங்கேயுமா? என்ன அழைக்க தூக்கிட்டாரு? என்னங்க? என்ன பண்றீங்க? விடுங்க. மறுக்கதான் உனக்கு தள்ளிப்படலையே. இல்லங்க, அத நீங்க பிடிச்சிட்டீங்களே, விடுங்க. பாத்து வருதானே? பாத்து தாங்க வந்தேன். இங்க யாரும் தண்ணி கொட்டி வச்சிருக்காங்க. என்ன? சரி வா. சரி விடுங்க. ஏன் நான் தூக்கிட்டு வரக்கூடாதா? வேண்டாங்க, விடுங்க. இருக்கட்டும், நானே தூக்கிட்டு வரேன். உனக்கு கால் வலிக்கும்ல? ஐயோ, கால்லாம் வலிக்கல. யாரெல்லாம் பார்க்க போறாங்க, விடுங்க. பார்த்தா என்ன? பார்த்தா என்னவா? ஆமா, இப்பதான் உங்களுக்கு 20 வயசு நினைப்பு. கீழே இறக்கி விடுங்க. ஆமாண்டி, இப்பவும் ஸ்ட்ராங்கா தானே இருக்கேன். ஆனா மறுகுதான், நீ அப்போ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கடி. போங்கங்க, உங்களுக்கு எப்பயும் குசும்புதான். விடுங்க, நானே வரேன். உங்களுக்கு கை வலிக்கும்ல, விடுங்க. கையில வலிக்கல, நீ பஞ்சு மூட்டை மாதிரி தானே இருக்க. போங்கங்க. பாரா, இன்னும் அந்த வெக்கம் போகல போல. விடுங்கண்ணா, விடுங்க. இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ.
மழையில் விளையாடும் நான் இருக்கதோ மறந்துட்டாங்களோ? என்னடா நடக்குது இங்க? இந்த பக்கம் பார்த்தா லவ், இந்த பக்கம் பார்த்தா லவ். என்ன சுத்தி எல்லா பக்கமும் ஒரே லவ் 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 தான். அப்போ நான் மட்டும்தான் தனி கட்டியா இருக்கனா? ஆண்டவா, என்னையே எம்புட்டு அழகா படைச்ச கடவுளே, எனக்கு ஏத்த தேவதைய எப்ப எனக்கு அனுப்பி வைப்பீங்க? இம்புட்டு அழகா என்ன படிச்சதால எனக்கான தேவதையும் அழகா ரெடி பண்றீங்க போல. சீக்கிரம் ரெடி பண்ணி அனுப்புங்க கடவுளே. ஐ எம் வெயிட்டிங். இது இந்த அந்த கனியா நமக்கான தேவதா? பரவாயில்ல, இவ்வளவு நல்லா தானே இருக்கா. நமக்கான ஆளு இவ்வளா? ஏ அந்த கனி, வாடி வாடி, உன்னை தாங்க நான் ரெடியா இருக்க. ஆனா ரூம் இல்லையே. ஆளாளுக்கும் ரூம் எடுத்துக்கிட்டாங்களே, நான் எங்க போக? பரவாயில்ல, ஹால்லே. இன்னுமா வரா? இவ்வளவு நேரம்? ஆமா, திருடனை கத்தி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இப்பதான் ஒருத்தரா கேட்டுட்டு வராங்க. ஒருவேளை ஸ்பீக்கர் சிட்டிங் லேட் பிக்கப்பா இருக்குமோ? எதே ஒண்ணு, எப்ப வந்தா என்ன? ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கே. சிரிக்கி நீ வாடி என் முட்டை கலக்கி வழுக்கி என் மேலதான் விழும் நண்டி. ஏ விழுடி. ஆமாண்டி அந்த கனி, விழணும், அதானே வழக்கம். நீ விழணும்ல, ஏன் விழல? நீ விழுந்தா தானே நான் பிடிக்க முடியும். இப்ப என்ன அப்படியே நிக்கா? ஒருவேளை தண்ணி காஞ்சிட்டு இருக்குமோ? இல்லையே. ஏ இரு அந்த கண்ணி, அங்க தண்ணி இருக்குல்ல, அதுல காலை வச்சு நீ விழணும். அப்புறம் நான் அந்த கண்ணி இதோ வந்துட்டேன். admin is great. அந்த லைஃபில் பாஸ் மார்க் வாங்கியாச்சு. பேக்கிறது எருமை, இதுல என்ன உனக்கு பெருமை? சிப்பே வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்ன? உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. அட்மினே, இப்ப போடுமா சாங்க. சும்மா நச்சுன்னு ஒண்ணு போடுங்க பாப்போம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு இப்ப சாங்க போட்டே ஆகணும். அவ்வளவுதான். சாங்க தானே, இருட போட்டு விடுற உனக்கு ஏத்த மாதிரி. கொலுசே கொலுசே காலே கொலுசே 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 காலே கொலுசே என்ன இது? பூ என்ன பூ? ரோஜா பூ. அந்த கண்ணி, நான் பிடிக்கலமா. இது ஹெல்ப். நீ விழ போன உன்னை பிடிச்சு நான் ஹெல்ப் பண்ண. என்ன ஹெல்ப்பா? எருமை மாட்டு பையலே, விடுடா. நான் விடுறடா, நீ தான் வந்து என்ன பிடிச்ச. ஆமா, அதான் விழறதுக்கு முன்னாடி வந்து பிடிச்சிட்டல. இல்ல நீ தரையில இருந்து தான் பேசியிருக்கணும். காட்டு கருமருங்க, எல்லாம் ஒண்ணாதான்டா. என்ன பிளான் பண்ணி விழ வச்சிட்டல. இங்க தான தூங்குவ, தூங்குடி. தலையில அம்மிக்கல போட்டு உன க்ளோஸ் பண்ணிறேன். அடி போடி, ஃபீலிங் வரதுக்கு முன்னாடியே சோலி முடிக்க பாக்குறாளே. ஆத்தி, அட நாசமா போறவனே, இப்படி குறுக்கு வடிச்சானே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. உன் தலையில இடி விழுக. ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க. இருங்க இருங்க, பொறுங்க பொறுங்க. ஆசை நான் கொண்டு வந்தால் அள்ளித்தேன் கொள்ள வந்தால் மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க.
மனதிலே ஒட்டும்